Hello viewers, welcome back to ECE preparation. இப்போ என்ன சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு அப்படினா கண்ட்ரோல் சிஸ்டம் சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ண போறோம்ப்பா. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா காம்பன்சேட்டர் எடுத்திருப்பேன். இன்னைக்கு பார்க்க போறது வந்து கண்ட்ரோலர். ஓகேங்களா? அப்படி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு டாபிக் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம 2 வீடியோஸ் எடுத்து கவர் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம் பக்காவா கம்ப்ளீட் பண்ண மாதிரி. ஓகேங்களா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்டர் வைஸா பார்க்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால பிளேலிஸ்ட் மேக் பண்ணி குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? சப்போஸ் நீங்க நியூவா பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட் விசிபிள் ஆகலங்கிற பட்சத்துக்கு மறுபடியும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட் ஷேர் பண்றேன். என்னோட சேனல்லையே பிளேலிஸ்ட் வந்து பப்ளிக் மோட்ல போட்டு வச்சிருப்பேன். ஓகேங்களா? அதுல ஆர்டர் வைஸா இது வரைக்கும் கண்ட்ரோல் சிஸ்டம்ல என்னென்ன வீடியோஸ் கவர் பண்ணிக்கோமோ எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு எல்லாமே தெரியுற மாதிரி தான் வச்சிருக்கிறோம். ஓகேவா? சரி, தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சுமா. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சரு சொல்யூஷன் எல்லாமே டெலகிராம்ல வந்து ஷேர் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால பெய்டு ஸ்டூடெண்ட்ஸை நான் டெலகிராம்ல வந்து குரூப் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சப்போஸ் நீங்க பே பண்ணி டெலகிராம்ல இல்ல அப்படிங்கிற பட்சத்துக்கு ஜஸ்ட் எனக்கு கன்வே பண்ணுங்க, நான் ஜாயின் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கமிங் மண்டேலேருந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஒன்ஸ் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்து கொடுக்கறது வந்து நான் உங்களுக்கு மெட்டீரியல் தான். ஓகேவா? அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது என்னன்னா, மேம் டெஸ்ட் பேட்ச்ல வந்து இப்போ கண்ட்ரோல் சிஸ்டம் முடிச்சிட்டீங்க, ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சிங்கன்னா உங்க வீடியோஸ் பார்த்துட்டு டெஸ்ட் அட்டென்ட் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் நான் பிளான் பண்ணியிருக்கேமா. ஸோ அதனால ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி போட்ட ஷெட்யூல் வந்து சிலபஸ் வைஸ் நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட். பட் இப்போ இருக்கிற ப்ராசஸ் பொறுத்து ஷெட்யூல் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா நியூ ஷெட்யூல் வந்து உங்களுக்கு டெலகிராம்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ எப்படின்னா உங்களுக்கு இப்போ கண்ட்ரோல் சிஸ்டம் முடிச்சாச்சு. ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம் எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவேன்ல, மிஷின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மிஷின்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்து மிஷின்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் இஎம்எஃப் முடிச்சிருக்கும், தென் இஎம்எஃப். ஸோ இந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ எப்போ வந்து நான் நியூ ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ணுறேனோ அது உங்களுக்கு குரூப்ல வந்து ஷேர் பண்ணேன். ஆனால் டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கமிங் மண்டே வந்து நம்ம தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதில் எதுவுமே டிலே வேண்டாம். ஓகே, தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வீடியோவில் ஒரு 5 மினிட்ஸ் கண்டென்ட் மட்டும் கட் ஆயிடுச்சுமா. ஓகேங்களா? அதில் இந்த நைட்டு தான் நான் பார்த்தேன். நான் ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்காது. ஓகேவா? அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா ஓவர்வியூ வந்து லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ அதை இங்கே கொஞ்சம் பார்த்துட்டு கண்ட்ரோலர் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஓவர். இன்னொன்று உங்களுக்கு சிலபஸில் பர்டிகுலராக வந்து கண்ட்ரோலர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால நல்லாவே படிச்சுக்கோங்க, ஈஸி டாபிக் தான். அதுலேயே பிஐபிடி பிஐடி 3 கண்ட்ரோலரோட நேமே மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நல்லாவே கோத்ரூ பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இதுக்கு முன்னாடி என்னமா பார்த்தோம்? காம்பன்சேட்டர்மா. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோக்கு கேட்குறீங்க. டிப்ளமோக்கு நான் ஏப்ரல் மந்த் வரேன்னு சொல்லியிருக்கிறேன். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மே மந்த் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் ஜஸ்ட் கன்வே பண்ணி விடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சரி, இப்போ காம்பன்சேட்டர்ல வந்து நம்ம என்னப்பா பார்த்தோம்? காம்பன்சேட்டர் அப்படிங்கிறது வந்து என்னோட அன்ஸ்டேபிளை வந்து ஸ்டேபிளா காம்பன்சேட் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் காம்பன்சேட்டர் அப்படிங்கிற டிவைஸ் அப்படின்னு பார்த்தோம். இதுல 3 விதமான காம்பன்சேட்டர் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? லீடிங், லாகிங், லீட் லாக் காம்பன்சேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த லீடு காம்பன்சேட்டர் அப்படிங்கிறது எனக்கு எதுக்கு யூஸ் ஆகுது? லீடு காம்பன்சேட்டர் அப்படிங்கிறது எனக்கு டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நான் சொல்றத கூட நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா டேப்லெட் காலம் மாதிரி போட்டு டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? லாஸ்ட் கிளாஸுமே நான் அப்படிதான், லாஸ்ட் வீடியோலுமே நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி கூட நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லீடு காம்பன்சேட்டர் அப்படிங்கிறது எனக்கு டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸை இம்ப்ரூவ் பண்ண யூஸ் ஆகுது. லாக் காம்பன்சேட்டர் அப்படிங்கிறது எனக்கு ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸை இம்ப்ரூவ் பண்ண யூஸ் ஆகுது. அப்ப லீட் லாக் அப்படிங்கிறது எனக்கு 2 ரெஸ்பான்ஸுமே இம்ப்ரூவ் பண்ண யூஸ் ஆகும். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா லீடு காம்பன்சேட்டர்ல நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்னா 0ங்கறத ஆட் பண்ணுவோம். எதுல ஆட் பண்ணுவோம்? என்னோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை ஆட் பண்றோம். அது எதுக்காக அப்படின்னா எனக்கு ஒரு பெட்டர் அவுட்புட் இல்லைன்னா ஒரு டிசையர் அவுட்புட் இல்லை அப்படின்னா எஃபிஷியன்சி அக்யூரசியை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் என்னோட ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 0வை ஆட் பண்றேன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். அப்படி ஆட் பண்ணேன் அப்படின்னா அந்த காம்பன்சேட்டருக்கு பேரு லீடிங் காம்பன்சேட்டர். ஓகேவா? சோ ஒட்டுமொத்தத்துல லீடு காம்பன்சேட்டர்ல 0வை ஆட் பண்றோம். லாக் காம்பன்சேட்டர்ல என்ன பண்றோம்? லாக்ல வந்து போல்ஸை வந்து ஆட் பண்றோம். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கும்னு கேட்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் லீடு காம்பன்சேட்டருக்கு என்னப்பா பார்த்தோம்? லீடு அப்படிங்கும்போது எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன கிடைச்சது? ஆல்ஃபா இன்டு
1 plus ts divided by 1 plus alpha ts அப்படின்னு கிடைச்சது. ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா இதுதான் அந்த வீடியோல கவர் பண்ணிருப்பேன். இதுதான் கட் ஆயிருக்கும். ஓகே, நான் ஜஸ்ட் உங்களுக்கு டயகிராம்ல லீடு காம்பன்சேட்டர்ல நான் என்ன பண்ணிருப்பேன்னா இது போல்ஸ்னும் இது ஜீரோஸ்னும் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஓகேவா? ஆனா உங்க புக்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா போல்ஸ் வேல்யூ கொடுத்திருப்பாங்க. ஐயோ மேம் இதை நீங்க எடுக்கலையே அப்படின்னு கேட்காதீங்க. ஜஸ்ட் இதுல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இது என்னதுப்பா எனக்கு இது போல்ஸ் இது எனக்கு ஜீரோஸ். இப்போ 1 plus alpha ts equal to 0. ஓகே, so 1 equal to minus alpha ts. so எனக்கு s ஓட வேல்யூ மட்டும் தான் வேணும். so 1 divided by alpha t. ஓகேவா? so அப்ப இது எனக்கு என்னது? இது வந்து என்ன அப்படினா எனக்கு 0 வேல்யூ. அப்ப இதோட வேல்யூ என்னது? 1 divided by alpha t. ஓகேவா? இப்போ போல்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன வரும்? 1 plus alpha ts equal to 0. so அப்ப என்ன வரும் எனக்கு? ஒரு நிமிஷம். சோ அப்ப நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? நான் போல்ஸ் வேல்யூ தான் வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? சோ அப்ப போல்ஸோட வேல்யூ தான் எனக்கு என்ன வரும் அப்படினா -1 by alpha t. 0 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கமா மேல இருக்கு பாருங்க. alpha into 1 plus ts equal to 0. அப்ப alpha plus alpha ts equal to 0. alpha ts மட்டும் இங்க வச்சிட்டு இங்க இருக்கக்கூடிய alpha இங்க கொண்டு போனீங்கன்னா minus alpha. so s மட்டும் வச்சிட்டு ரிமைனிங் இருக்கதெல்லாம் அங்கே இங்க கொண்டு வந்தோம்னா alpha t. so alpha alpha கேன்சல் ஆயிடுச்சுனா 1 by t மைனஸ் இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இது வந்து என்ன அப்படினா என்னோட 0 வேல்யூ. சோ அதை இங்க நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் -1 by t அப்படி. ஓகேங்களா? இத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த டயகிராம்ல போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் ஆனா லாஸ்ட் வீடியோ அது கட் ஆயிடுச்சு. சோ அதனால தான் மறுபடியும் சொல்லி இருக்கேன். ஓகேவா? சோ அப்ப நான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருந்து என்ன கண்டுபிடிக்கிறேன்? போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறேன். இதுதான் அதுக்கான ஆன்சர். ஓகேவா? இதுல தான் நான் என்ன பண்ணுவேன்னா லீடிங் காம்பன்சேட்டரா இருந்தா நான் என்ன பண்ணிப்பேன்? ஜீரோஸ் வந்து ஆட் பண்ணிப்பேன். லாகா இருந்ததுன்னா போல்ஸ் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஓகேங்களாமா? இவ்வளவுதான்மா கண்டென்ட். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது டெரிவேஷன்லாம் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு போட்டது. பட் ஆனா ரொம்ப லென்த்தியா போறதுனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் நான். ஓகேங்களா? பட் எனிவே நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படினா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன, தென் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தெரிஞ்சாலே நீங்க என்ன பண்ணிடலாம்? போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, தென் அப்புறம் ஆல்பா பீட்டா வேல்யூ என்னங்கறத மெயினா தெரிஞ்சுக்கோங்க. தென் தியரிட்டிக்கல் பாயிண்ட்ல இது எதை ஆட் பண்ணுது, லாக் எதை ஆட் பண்ணுது, அதே மாதிரி இது எதை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இத தவிர்த்து வேற ஏதாவது கேட்பாங்க அப்படினா லீடிங்ல வந்து எனக்கு பேண்ட்வித் வந்து அதிகமா இருக்குமா? ஓகேவா? ஏன் அப்படினா லீடிங்ல இருக்கிறதுனால பேண்ட்வித் எனக்கு இதுல அதிகமா இருக்கும், லாக்ல வந்து பேண்ட்வித் கம்மியா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி லீடிங்ல வந்து ஸ்டெபிலிட்டி மார்ஜின்ங்கிறது என்னது? ஜஸ்ட் கெயின் தான். ஓகேவா? சோ லீடிங்ல கெயின் அதிகமாவும் லாகிங்ல வந்து கெயின் கம்மியாவும் இருக்கும். ஓகேவா? இவ்வளவுதான். ஓகேங்களா? இத தவிர்த்து அடிஷனலா எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓகே, சோ காம்பன்சேட்டர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படினா கண்ட்ரோலர். ஓகே, சோ முதல்ல கண்ட்ரோலர்னா என்னன்னு பார்த்தறலாம். அதுக்கு அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கண்ட்ரோலர் நிறைய இருக்கு. ஓகேவா? பட் அதுல முக்கியமான கண்ட்ரோலர் தான் எனக்கு என்ன வரும்னா PI PD PID அப்படிங்கற கண்ட்ரோலர் வரும். ஓகேவா? சோ இன்னொன்னு உங்களுக்கு சிலபஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால அந்த கண்ட்ரோலர் PI PD PID கண்ட்ரோலர்னா என்ன, நான் இப்ப உங்களுக்கு காம்பன்சேட்டர் எடுத்தேன்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி, சோ அதே மாதிரி உங்களுக்கு கண்ட்ரோலரும் டிஃபரன்ஷியேட் பண்ணி எடுத்துருவேன். இதுல இன்னொரு விஷயம் சொல்ல விட்டுட்டேன்ப்பா. காம்பன்சேட்டர் இருக்குல்ல, காம்பன்சேட்டர்ல என்ன பார்த்தோம்? காம்பன்சேட்டர்ல லீடு லாக் தென் லீட் லாக்னு பார்த்தோமா? ஓகே, சோ இது எதுக்கு மேட்சா இருக்குன்னு கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கு டாபிக்கே பாத்தீங்கன்னா காம்பன்சேட்டர் கண்ட்ரோல் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் ப்ராசஸ் தான். ஓகேவா? அதனால காம்பன்சேட்டர் வந்து கிட்டத்தட்ட கண்ட்ரோலருக்கு சிமிலர். அப்ப என்னன்னா லீடு காம்பன்சேட்டர்ங்கிறது எனக்கு எதுக்கு சேமா இருக்குன்னு கேட்பாங்க. ஓகேவா? சோ அப்படி பாத்தீங்கன்னா PI நான் உங்களுக்கு 3 டிஃபரன்ஸ் சொன்னேன்ல, என்னென்ன சொன்னேன் அதெல்லாமே உங்களுக்கு இதுல எடுப்பேன், கண்ட்ரோலர்ல எடுப்பேன். சோ PI PD PID அப்படின்னு சொன்னேன்ல. சோ அப்ப லீடு காம்பன்சேட்டர் அப்படிங்கிறது எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா PD க்கு ஈக்குவலா இருக்கும். லீடு வந்து எனக்கு PD க்கு ஈக்குவலா இருக்கும், லாக் வந்து PI க்கு ஈக்குவலா இருக்கும், இது வந்து லீட் லாக் வந்து PID க்கு ஈக்குவலா இருக்கும். நீங்க பார்த்தாலே நல்லாவே தெரியும் சேமா இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? சோ அப்ப இது PD கண்ட்ரோலர் என்ன வர்க் பண்ணுதோ கிட்டத்தட்ட லீடு காம்பன்சேட்டரும் அந்த வர்க் தான் பண்ணுதுங்கிற மாதிரி மீனிங். ஓகேங்களாமா? புரியுதுங்களா? இது வந்து காம்பன்சேட்டர்ல சேர்த்துக்கோங்க, கண்ட்ரோலர்ல நான் உங்களுக்கு ஃபுல்லா எடுப்பேன் நான். ஓகேவா? சோ முதல்ல கண்ட்ரோலர் அப்படினா என்னன்னா, இப்போ காம்பன்சேட்டர் நான் என்ன சொன்னேன்? ஜஸ்ட் காம்பன்சேட் பண்ணனும்னு சொன்னேன். ஓகேவா? பட் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது வந்து எனக்கு என்ன அப்படினா ரெஸ்பாண்ட் பண்ணும். ரெஸ்பாண்ட் பண்ணனும் மீன்ஸ் என்ன சொல்லணும் அப்படினா,
இப்போ கண்ட்ரோலர் வந்து ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இங்கேருந்து வரக்கூடிய அதாவது எனக்கு இங்கேருந்து ஒரு இன்புட் சிக்னல் வரும், ஃபீட்பேக்ல இருந்து ஒரு சிக்னல் வரும். ஸோ இது ரெண்டையும் வந்து எனக்கு கம்பைன் பண்ணி எனக்கு ஒரு அவுட்புட்டா வரும். அதை நான் என்ன வார்த்தை சொல்லியிருப்பேன், எரர் சிக்னல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, நீங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, ஸோ அப்ப இந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். அப்ப எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா ஆக்சுவலா கண்ட்ரோலர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணும். எந்த சிக்னல் அப்படின்னா கண்ட்ரோல் சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணும். அது எதுக்காகனா இங்க உங்களுக்கு நான் சொன்னேன் பாருங்க, எரர் சிக்னல்னு சொன்னேன் பாருங்க, அந்த எரர் சிக்னல் இல்லாத அதாவது கம்மியா வர அளவுக்கு இல்லைன்னா எரர் சிக்னல் இல்லாத அளவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணும். இதுதான் கண்ட்ரோலரோட ஒர்க்கு. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இப்ப நீ என்ன பண்ணிக்கோனா ஒரு க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் எடுத்துக்கோ. ஓகேவா, ஒரு க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் எடுக்கிற, இதுல சம்திங் ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்கு. தென் அதுக்கப்புறம் இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபீட்பேக் கொடுக்குறேன். இது ஹெச்னு வச்சுக்கிறேன். இது வந்து எனக்கு என்னது கெயின் பிளாக் ஜி. ஓகேவா, இது வந்து என்னோட இன்புட், இது எனக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா இன்புட் கொடுப்பேன். கொடுத்துட்டு இது எடுத்தோடனே எனக்கு என்ன வராது, என்னோட டிசைர்ட் அவுட்புட் வராது. ஸோ அதனால அதை நான் ஃபீட்பேக் கொடுப்பேன். ஸோ இதே மாதிரி எனக்கு எப்போ எனக்கான டிசைர்ட் அவுட்புட் வருதோ அப்போ தான் நான் அவுட்புட்டாக கெட் பண்ணுவேன். ஸோ அந்த டைம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். இதுதானே ப்ரொசீஜரு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த சிக்னலை நான் என்ன சொன்னேன், நான் உங்களுக்கு எரர் சிக்னல்னு சொல்லிப்பேன். இங்கேருந்து வரக்கூடிய இன்புட் தென் இங்கேருந்து போகக்கூடிய ஃபீட்பேக், இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் தான் எரர் சிக்னல் அப்படின்னு படிச்சிருப்போம். ஏன் அதை எரர் சிக்னல்னு சொல்றோம் அப்படின்னா எரர் சிக்னல்னா தப்பான சிக்னல் கிடையாது. ஓகேவா, எனக்கு தேவையான அவுட்புட் அந்த இடத்துல வரல. ஸோ அதனால நான் அதை எரர் சிக்னல் ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேவா, ஸோ அதனால எரர் அப்படிங்கும் போது பெரிய அளவுக்குலாம் யோசிக்க கூடாது. இங்கே என்னோட ஃபைனல் அவுட்புட் நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்கோனோ அது வர வரைக்கும் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகேவா, அதனால இந்த எரர் சிக்னல் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா, அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். அப்ப கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு கண்ட்ரோல் பண்ணும். அப்ப எதை கண்ட்ரோல் பண்ணும்னா இந்த எரர் சிக்னலை தான் கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா, கிட்டத்தட்ட எரர் சிக்னல் 0 இல்லைன்னா ரொம்பவே கம்மியா வர அளவுக்கு அதை என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்பாண்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அப்ப இதுதான் வந்து கண்ட்ரோலர். ஓகேவா, ஸோ கண்ட்ரோலர்ல வந்து என்ன அப்படின்னா ஏற்கனவே நான் 3 கண்ட்ரோலர் சொல்லிட்டேன். கிளாசிஃபைல பாத்தீங்கன்னா PI, PD, PID அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, அதை தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா டைம்ஸ்ல வந்து ஆன் ஆஃப் கண்ட்ரோலர்லாம் இருக்கு. ஓகே, சோ அதுக்கு முன்னாடி PI, PD, PID அப்படிங்கிறது என்ன அப்படின்னா proportional integral, proportional derivative, then proportional integral derivative. ஓகேவா, நீ இந்த கண்ட்ரோலர் இங்க பத்தி பார்க்கணும். PI, PD, then PID. ஓகேவா, இந்த கண்ட்ரோலர் பத்தி படிக்கணும் அப்படின்னா முதல்ல உனக்கு இந்த 3 மோடு என்னன்னு தெரியும். ஓகேவா, ஓகே, அந்த 3 மோடு என்ன அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு இந்த 3 மோடுல தான் இந்த கண்ட்ரோலர் ஆனது ஒர்க் ஆகுது. ஓகேவா, அப்போ உனக்கு அந்த மோடு என்ன, ஆப்ரேட்டிங் மோடு உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா இன்டெகிரல்னா என்ன, டெரிவேட்டிவ்னா என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மோடுல இந்த கண்ட்ரோலர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சா நீங்க ஈஸியா அந்த கண்ட்ரோலரோட ஒர்க் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். புரியுதுங்களாப்பா, நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஓகே, ஸோ இது இவ்வளோதான் டைப்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைம்மா, இன்னும் 2 டைப் என்னன்னா ஆன் ஆஃப் கண்ட்ரோலர் அப்படிம்பாங்க. ஆன் ஆஃப் கண்ட்ரோலர் அப்படிம்பாங்க. தென் ஜென்ரலா ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோலர் அப்படிம்பாங்க. தென் இதுலேருந்து வந்தது தான் எனக்கு என்ன அப்படின்னா ப்ரொபோர்ஷனல் இன்டகிரேட்டிவ், ப்ரொபோர்ஷனல் டெரிவேட்டிவ், தென் ப்ரொபோர்ஷனல் இன்டகிரல் டெரிவேட்டிவ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த 3 மோடு சொன்னேன்ல நான். ஓகே, 3 மோடை முதல்ல பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி ஆன் ஆஃப் கண்ட்ரோலர்னா அதோட ஒர்க் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேவா, இது பேசிக் கண்ட்ரோலர் என்ன பண்ணுங்கிறத ஜஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த 3 மோடு எப்படி ஒர்க் ஆகுது, தென் அப்புறம் இந்த 3த்துக்குமான டிஃபரன்ஷியேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணனா இந்த வீடியோ பக்காவா கம்ப்ளீட் பண்ண மாதிரி. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆன் ஆஃப் கண்ட்ரோலர்னா நீங்க பெருசாலாம் ஒன்றும் திங்க் பண்ண வேணாம். ப்ராக்டிக்கலா சொல்லணும்னா ஸ்விட்ச். ஓகேவா, ஸ்விட்ச் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆன் ஆஃப் கண்ட்ரோலர் நம்ம பர்ஃபெக்ட்டா சொல்லலாம். என்ன ஸ்விட்சோட ஒர்க் என்ன, ஒன்னு மேக்ஸிமம் லெவல் இல்லனா 0 லெவல், இது ரெண்டை தான் பண்ணும். ஓகேங்களா, நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? இப்போ ஒரு ஸ்விட்ச்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லைட்டை போட்டீங்கன்னா லைட் பிரைட்டா எரியும், ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆயிடும். ஸோ அதுல வந்து நெகட்டிவோ பாசிட்டிவோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, ஸோ அப்போ கண்ட்ரோலரோட ஒர்க் வந்து என்ன அப்படின்னா கண்ட்ரோலரோட ஒர்க் வந்து என்னன்னா ஒன்னு மேக்ஸிமம் வேல்யூ இல்லனா மினிமம் வேல்யூ. ஓகேவா, ஸோ அப்போ கண்ட்ரோலர் என்ன பண்ணுது எனக்கு இதுதானே உங்களுக்கு சொன்னேன். கண்ட்ரோலர் வந்து என்ன அப்படின்னா என்னோட எரர் சிக்னல் வந்து
அதாவது எரர் சிக்னலை ஒன்று ஜீரோ ஆக்குறது. ஆக்சுவலாக டார்கெட் வந்து ஜீரோ ஆக்குறது தான். ஜீரோ ஆக்குனா மட்டும்தான் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிசைர் அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதெல்லாமே நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்ல யூஸ் பண்றது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கம்மா இன்னொரு விஷயம் சொல்ல விட்டுட்டேன் பாருங்க. ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா காம்பன்சேட்டர்ல வந்து ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்னு பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்குதுங்களா? எதுக்காக சொல்றேன்னா மேம் நீங்க இந்த கண்ட்ரோலர் எடுத்தீங்க, பட் நான் கண்ட்ரோல் சிஸ்டம் புக்கு வச்சிருக்கிறேன், பட் இதுல கண்ட்ரோலரை காணுமே அப்படின்னு சொல்லி தேடாதீங்க. ஏன்னா கண்ட்ரோலருங்கிறது நம்மளோட புக்ல சின்ன டாபிக்கா கொடுத்துருப்பாங்க. பட் உங்களுக்கு சிலபஸ்ல இதை பிரீஃபா கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு நான் ஒரு செப்பரேட் வீடியோவா எடுக்கிறேன் நான். ஓகேவா? நம்ம இன்ஜினியரிங்ல வந்து எப்படி படிச்சிருப்போம்னா ஒரு சின்ன டாபிக்கா படிச்சிருப்போம். எங்க படிச்சிருப்போம் அப்படின்னா டைம் ரெஸ்பான்ஸ்ல படிச்சிருப்போம். கண்ட்ரோலரை வந்து டைம் ரெஸ்பான்ஸ்ல படிச்சிருப்போம். பட் நான் உங்களுக்கு காம்பன்சேட்டர் என்னமா சொன்னேன், ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்னு சொன்ன ஞாபகம் இருக்குதுங்களா? ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அதுல அந்த லீடிங் லாகிங் எல்லாமே நம்ம என்ன பண்ணிருப்போம்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேஸ்ல நம்ம பண்ணிருப்போம். ஓகேவா? ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்ல தான் நான் என்ன பண்ண முடியும், ஆம்பிளிட்யூட் வித் ஃபேஸோட நான் ரெஸ்பான்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால தான் நான் என்ன சொல்லிருப்பேன்னா டைமை விட ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்பவே அக்யூரசின்னு சொல்லியிருப்பேன். பட் டைம் ரெஸ்பான்ஸ்ல ஒன்லி என்ன தான் பண்ணிருப்போம், வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ல ஆம்பிளிட்யூட் மட்டும் தான் பார்த்துப்போம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் வந்து டைம் ரெஸ்பான்ஸுக்கு அண்டர்ல வரும், காம்பன்சேட்டர் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்க்கு அண்டர்ல வரும். ஓகேங்களா? ஸோ அதனால புக்ல எங்க இருக்கு இது இல்லவே இல்லைன்னு சர்ச் பண்ணாதீங்க. ஓகேவா? டைம் ரெஸ்பான்ஸுக்கு பின்னாடி இந்த இதெல்லாம் வரும். ஓகே, இன்னொரு விஷயம், அப்ப டைம் ரெஸ்பான்ஸ் நம்ம எடுத்திருப்போம். என்னென்ன எடுத்திருப்போம் நம்ம டைம் ரெஸ்பான்ஸ்ல? நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம், செகண்ட் ஆர்டர் சிஸ்டம்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்றோம், இதெல்லாம் எடுத்திருப்போமா? இது மேக்ஸிமம் ஓவர்ஷூட், ரைஸ் டைம், அதுக்கப்புறம் என்னது மார்ஜின் கெயின். ஸோ மார்ஜின் கெயின்ங்கிறது ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்க்கு வரும். ஓகேங்களா? ஸோ டைம் ரெஸ்பான்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் மேக்ஸிமம் ஓவர்ஷூட். ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம். டேம்பிங் ரேஷியோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்போம் தெரியுமா? ஸோ அதெல்லாமே எனக்கு எதுல வரும் அப்படின்னா இந்த கண்ட்ரோலருக்கு வரும். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? ஓகேவா? ஸோ அதனால காம்பன்சேட்டருங்கிறது எனக்கு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். ஓகே, அது எதுக்காக வருதுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேஸை வச்சு நான் அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுனால. பட் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது ஒன் அண்ட் ஒன்லி டைம் ரெஸ்பான்ஸ் மட்டும்தான். ஓகேவா? ஸோ டைம் ரெஸ்பான்ஸ்னா உங்க மைண்டுக்கு என்ன வந்துடும்னா டைம் ரெஸ்பான்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ல நம்ம என்னென்ன கால்குலேட் பண்ணுமோ அது எல்லாமே இந்த கண்ட்ரோலர்ல கால்குலேட் பண்ண வேண்டாம். ப்ராப்ளமேட்டிக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் அந்த வேல்யூ எப்படி இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு ரைஸ் டைம் வந்து பிஐ கண்ட்ரோலர்ல எப்படி இருக்கு, பிடி கண்ட்ரோலர் எப்படி இருக்கு அப்படிங்கிற டிஃபரன்ஷியேஷன் தெரியும். ஓகேங்களாமா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்லிட்டேன், கண்ட்ரோலர்னா என்னன்னு சொல்லிட்டேன், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கண்ட்ரோலர் என்னங்கிறத பார்த்தாச்சு. இதுல இப்ப பார்க்க போறது முதல்ல 3 மோடு, ஆப்ரேட்டிங் மோடுல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் கண்ட்ரோலர் பார்ப்போம். ஓகேம்மா, இங்க போர்டு பாருங்களேன். ஆக்சுவலா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், 3 ஆப்ரேட்டிங் மோட்ல ஒர்க் ஆகும்னு சொன்னேன். உங்க புக்ல எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஒண்ணுதான். ஸோ இது என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான். இப்போ நான் உங்களுக்கு எப்படி பிரிச்சிருக்கிறேன்னா இது வந்து என்ன ஆக்ஷன் அப்படிங்கிறது, அதாவது ஒர்க்கிங் பிரின்சிபலை வச்சு 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கிறேன். தென் அப்புறம் கண்ட்ரோலரை 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கிறேன். கண்டென்ட், இதுக்கான கண்டென்ட் சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு முதல்ல என்ன தெரியணும், ப்ரொபோர்ஷனல்னா என்ன, இன்டெகிரல்னா என்ன, டெரிவேட்டிவ்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு அடுத்ததுக்கே வர முடியும். ஓகேவா? உங்க புக்ல ஒவ்வொரு டாபிக்கா கொடுத்து ரொம்ப லென்த்தியா கொடுத்துருப்பாங்க. அதுல நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கேட்பாங்கிறத இங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா இந்த ஒர்க்குக்கு பேரு ப்ரொபோர்ஷனல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்க, இது என்னங்கிறத சொல்றேன். இதை வந்து இன்டெகிரல் ஆக்ஷன் சொல்லிருப்பாங்க. ஐ மீன் கண்ட்ரோல் இன்டெகிரல் ஆக்ஷன் சொல்லிருப்பாங்க. இதை கண்ட்ரோல் ப்ரொபோர்ஷனல் ஆக்ஷன் சொல்லிருப்பாங்க. இதை கண்ட்ரோல் டெரிவேட்டிவ் ஆக்ஷன் சொல்லிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால நீங்க பெரிய லெவலுக்குலாம் திங்க் பண்ண வேண்டாம், ரொம்ப சிம்பிள். இந்த ஆக்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ப்ரொபோர்ஷனல்னா என்னப்பா, இதுதானே ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். இன்டெகிரல் அப்படின்னா இன்டெகிரல் ஆப்ஷன், டெரிவேட்டிவ் அப்படின்னா கிட்டத்தட்ட டிஃபரன்ஷியேஷன் தான், ஆனா டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணாம டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன சொல்லிட்டேன், ப்ரொபோர்ஷனல், இன்டெகிரல், டெரிவேட்டிவ்லாம் என்னன்னு சொல்லிட்டேன். பட் எதுக்கு அது ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னு தெரியணும்ல. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் கண்ட்ரோலர்ல என்ன பார்த்தோம், என்னது கண்ட்ரோலர் ஒரு கண்ட்ரோல் சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணும். அது எதுக்காக அப்படின்னா எரர் சிக்னலே இல்லாத அளவுக்கு பண்றதுதான் கண்ட்ரோலரோட வேலை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். எரர் சிக்னல் அங்கே இருக்கவே கூடாது, இல்லைன்னா கம்மியா இருக்கிற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றது தான் என்னோட கண்ட்ரோலரோட ஒர்க்னு சொன்னோமா. இப்போ அதை தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஒர்க்கிங் பிரின்சிபலோட ரிலேஷன் வந்து ரெண்டே சிக்னல் தான் மிங்கிள் ஆகும். என்ன சிக்னல்னா ஒன் இன்புட் சிக்னலும் எரர் சிக்னலும். ஓகேவா? அது என்னன்னா இப்போ ப்ரொபோர்ஷனல் கண்ட்ரோல் ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னோட எம் ஆஃப் டி அப்படிங்கிறது என்னது, என்னோட இன்புட் சிக்னல் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குமா, என்னோட எரர் சிக்னலுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குமா. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? ஆஹா, எம் ஆஃப் டி அப்படிங்கிறது அவுட்புட் சிக்னல். ஓகேவா? ஸோ நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு அவுட்புட்ல தானே பார்த்துட்டு இருக்கிறோம்.
ஸோ அப்போ ப்ரொபோஷனல் அப்படிங்கிறது என்னோட ஒரு கண்ட்ரோல் சிஸ்டமோட அவுட்புட் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்குமா, என்னோட எரர் சிக்னலுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும். தென் அதுக்கப்புறம் ப்ரொபோஷனலா ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுவோமா, அதை என்னன்னு போட்டுப்பாங்க அப்படின்னா கே, அதாவது m of t ஈக்குவல் டு ப்ரொபோஷனல்ங்கிறதுனால கேபின்னு போட்டிருப்பாங்க, இன்டெகிரல்னா KIன்னு போட்டிருப்பாங்க, ஈக்குவல் டு E of t. ஓகேவாமா, நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? இதெல்லாம் உங்களோட புக்ல டெரைவ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ அப்ப என்னோட அவுட்புட் சிக்னல் ஆனது எரர் சிக்னலுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருந்ததுன்னா அங்க என்ன ஒர்க் அங்க நடக்கும் அப்படின்னா ப்ரொபோஷனல் கண்ட்ரோல் ஆக்ஷன் ஆனது நடக்கும். ஓகேவா? அதுவே இன்டெகிரல் அப்படின்னா என்னோட எரர் சிக்னலை நான் இன்டெகிரல் பண்ற வேல்யூ ஆனது எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்குமா, என்னோட அவுட்புட் சிக்னலுக்கு ஈக்குவலா இருக்குமா. ஓகேவா? அதே மாதிரி டெரிவேட்டிவ் அப்படிங்கிறது என்னோட டிஃபரன்ஷியேஷன் பண்ண வேல்யூ வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, சோ அப்ப நான் அந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனலை நான் கிளியர் பண்ணேன் அப்படின்னா அங்க சம் கான்ஸ்டன்ட் போடுவேன். அந்த கான்ஸ்டன்ட்க்கு பேர் வந்து என்ன அப்படின்னா கெயின். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கெயின் வேல்யூ. ஓகேவா? இப்போ புரியுதுங்களாமா, தெளிவா புரியுதுங்களா? சோ அப்போ ப்ரொபோஷனல்னா பெருசா ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் எதுக்கும் தான் அவுட்புட்டுக்கும் என்னோட எரர் சிக்னலுக்கும் தான் ப்ராசஸிங். ஓகேவா? அதை தானே நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம், எரர் சிக்னலை தானே கண்ட்ரோல் பண்ண போறோம். ஸோ அப்போ அவுட்புட் வந்து எனக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். ஓகேவா? பட் இங்க இன்டெகிரல் டெரிவேட்டிவ்லாம் உங்களுக்கு ஈக்குவல் தான் கொடுத்துருப்பாங்க. நான் ஏன் இதை போட்டிருக்கேன்னா உங்களுக்கு அதை ஈக்குவல் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் வரும். இங்க KIன்னு போட்டிருப்பாங்க, இங்க KD அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எந்த ஒர்க்கிங் ஆக்ஷன்ல ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ இப்போ இதுல இதுக்கான டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு நான் டைரக்டா சொல்லும்போது புரியும். ஓகேவா? சோ அப்ப இது கண்ட்ரோலர் என்னமா பண்ணுது அப்படின்னா என்னோட இந்த டெரிவேட்டிவ் ஒர்க்க பண்ணுச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரோலருக்கு பேரு ப்ரொபோஷனல் டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர். ஓகேவா? பட் இங்க வந்து உங்களுக்கு எப்படி சொல்லிருப்பாங்கன்னா இந்த பிடியோட கண்ட்ரோலரோட ஒர்க் என்ன இருக்கும்னா ரெண்டு ஆக்ஷன் இருக்கும், ரெண்டு கண்ட்ரோல் ஆக்ஷன் இருக்கும். என்ன ஆக்ஷன்மா, என்னோட ப்ரொபோஷனல் பிளஸ் டெரிவேட்டிவ். ஓகேங்களா? சோ இது இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க எக்ஸ்பிளனேஷன்ல, இதுதான் மீனிங்கும் கூட. ஓகேவா? சோ அதனால தான் நான் வர்க்கிங் பிரின்சிபல்ல மூணு கேட்டகரிஸா பிரிச்சு வச்சிட்டேன். ஓகேவா? இது ஜெனரல் கான்செப்ட். ப்ரொபோஷனல்னா என்ன, டெரிவேட்டிவ்னா இன்டெகிரல்னா என்னங்கிறது இது. ஓகேவா? பட் பிடிங்கிறது இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒர்க் ஆனிச்சுனா அந்த கண்ட்ரோலருக்கு பேரு பிடி கண்ட்ரோலர். பிஐ அப்படிங்கிறது ப்ரொபோஷனல் ஆக்ஷனையும் இன்டெகிரல் ஆக்ஷனையும் சேர்த்து கம்பைன் பண்ணி கண்ட்ரோலர் ஒர்க் ஆனிச்சுனா அது பிஐ கண்ட்ரோலர். PIDங்கிறது இது மூணுத்துமே சேர்த்து கம்பைன் பண்ணி ஒர்க் ஆனிச்சுனா அதுக்கு பேர் PID கண்ட்ரோலர். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் பக்காவா கொடுத்தாச்சு. இதுக்கான டிஃபரன்ஷியேஷன் மட்டும் ஜஸ்ட் என்னங்கறத சொல்றோம்னா வீடியோ ஓவர். ஓகேமா, இங்க பாருங்களேன், இதுதான் வந்து என்ன அப்படின்னா மெயின் டிஃபரன்ஸ். முதல்ல வந்து ப்ரொபோஷனல் பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னேன்லப்பா K அப்படிங்கறத உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என்ன சொன்னேன், கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னேன்னா இது கெயின் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கெயினோட வேல்யூ இதில் அதிகமாக இருக்கும், இதில் வந்து கெயினோட வேல்யூ வந்து எனக்கு கம்மியாக இருக்கும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு டைம் ரெஸ்பான்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ டைம் ரெஸ்பான்ஸில் நம்ம கால்குலேட் பண்ண அந்த டேம்பிங் ரேஷியோ, மேக்ஸிமம் ஓவர் ஷூட்டு, அப்புறம் என்னது ஸ்டெடி ஸ்டேட் எரர் கான்ஸ்டன்ட், தென் அதுக்கப்புறம் கெயின். ஓகேங்களா? இந்த வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கும் எப்படி டிக்ரீஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதில் முக்கியமான விஷயம் ப்ரொபோஷனல் மோடில் நான் வந்து ஒரு கண்ட்ரோலர் ஒர்க் ஆனிச்சுன்னா அங்கே வந்து மெயின் ட்ராபேக் என்ன அப்படின்னா ஆப்செட். ஓகேவா? கீழே மென்ஷன் பண்ணியிருக்க போர்டு தெரியுதுங்களா? ஓகே, ஸோ அப்போ அந்த ஆப்செட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எனக்கு ரெசிடியூவல் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு கண்ட்ரோலரை ப்ரொபோஷனல் மோடில் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா அங்கே எனக்கு என்ன அக்கர் ஆகும் அப்படின்னா ஒரு ரெசிடியூவல் எரர் அப்படிங்கிற ஒரு பெர்மனன்ட் எரர் ஆனது அக்கர் ஆகும். ஸோ அந்த நேம் தான் ஆப்செட். ஓகேங்களா? ஸோ மெயின் டிராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரொபோஷனல்ல இதுதான். ஓகேங்களா? பட் இதோட எரரை வந்து எது ஓவர் கம் பண்ணும் அப்படின்னா இன்டெகிரல் பண்ணும். ஸோ முதல்ல இதை தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் இருக்க டிராபேக்கை ஓவர் கம் பண்ணி வந்தது தான் இது. ஓகேங்களா? ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூலாம் ஜஸ்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டெரிவேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா டேம்பிங் ரேஷியோ அதிகமாக இருக்குமா, ரைஸ் டைம் அதிகமாக இருக்கும், ஸ்டெடி ஸ்டேட் எரர் கான்ஸ்டன்ட் எனக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மெயின் விஷயம் இதோட டிராபேக்கை ஓவர் கம் பண்ணி வந்தது தான் இது. ஓகே, தென் இன்னொரு விஷயம் இதோட நேம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அதாவது ப்ரொபோஷனல் மோடுல ஒர்க் ஆகக்கூடிய கண்ட்ரோலர் அப்படின்னா மோஸ்ட்லி ஆன் ஆஃப் கண்ட்ரோலர். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? ஏன்னா பர்டிகுலரா இந்த மூணு இதுல ப்ரொபோஷனலை மட்டும் ஆன் ஆஃப் கண்ட்ரோலர், அதாவது இதோட நேமை வந்து ஆன் ஆஃப் கண்ட்ரோலர்னு ஒரு நேம்ல சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப அந்த ஆன் ஆஃப் கண்ட்ரோலர் எந்த மோடுல ஒர்க் ஆகுது, ப்ரொபோஷனல் மோடுல ஒர்க் ஆகுது. அப்ப அந்த கண்ட்ரோல் ஆக்ஷன் என்ன அப்படின்னா ஒன்லி ப்ரொபோஷனல் தான்.
அது எப்படி பர்டிகுலரா வரும்னா, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஸ்விட்ச்ங்கிறது ஒன்று ஆன் ஆகும் இல்லைன்னா ஆஃப் ஆகும்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ட்ரோல் சிக்னல் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆன் மீன்ஸ் எனக்கு என்ன அப்படின்னா அங்கே எரர் வந்து ஜீரோவா இருக்கும். ஓகேவா? அப்போ எரருங்கிறது ஜீரோவா இருக்கும், எனக்கு ஆன் ஆயிடும். ஆஃப் அப்படிங்கும் போது எனக்கு எரர், அதுதான் எரர் சிக்னல். இப்போ இங்கே நான் உனக்கு என்ன சொன்னேன், ப்ரொபோஷனல் அப்படிங்கிறது என்ன சொன்னேன், என்னோட அவுட்புட் சிக்னல் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எரர் சிக்னல்னு சொன்னா, அப்போ எரர் சிக்னலை எனக்கு அங்கே என்ன பண்ணி வச்சிருக்கோம், அப்படியே டெட் எண்டில் வச்சிருக்கோம். ஜீரோன்னு வச்சிருந்துச்சுன்னா நான் அவுட்புட் சிக்னல் வந்து எனக்கு என்னது, ஜஸ்ட் நான் இங்கே சுவிட்ச் ஆன் பண்றேன்னா எனக்கு அவுட்புட் சிக்னல் எங்க என்னன்னு போகும், ஆன்னு போகும், அதாவது பாசிட்டிவ்னு போகும், அப்ப லைட் எரியும். அதே மாதிரி ஆஃப்னு கொடுத்தனா ஜஸ்ட் ஆஃப் ஆகும். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதோட நேம் எல்லாம் கேட்பாங்கப்பா. ப்ரொபோஷனல் மோட் அப்படின்னா அந்த கண்ட்ரோலரோட நேம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ ஆன் ஆஃப் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது தான் மெயின் ப்ரொபோஷனலுக்குரிய எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்குரிய டிராபேக் வந்து உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், ரெசிடியூவல் எரர் கான்ஸ்டன்ட், அதாவது ரெசிடியூவல் எரர் அப்படிங்கிறது ஒரு பெர்மனன்ட் எரர். ஓகேங்களா? அதே மாதிரி இன்டெகிரல் வந்து மேம் இன்டெகிரலுக்கு எதுவுமே எழுதலையே மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டெகிரலோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா, எனக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதோட டைப் அண்ட் ஆர்டர் ஆஃப் தி சிஸ்டம் வந்து இன்க்ரீஸ் பண்றது தான் என்னோட இன்டெகிரலோட ஒர்க். இல்ல மேம் நீங்க சொல்றது எனக்கு புரியல அப்படின்னா, ஆர்டர் அப்படிங்கிறது நம்ம என்னென்ன பார்த்தோம், எஸ் ஸ்கொயர் எஸ் கியூப், ஸோ என்னது ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர்னு பார்த்தோமா. ஸோ அப்போ அந்த இன்டெகிரல் என்ன பண்ணுது அப்படின்னா, எனக்கு சிஸ்டமோட ஆர்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அப்படின்னா என்ன, எனக்கு பெரிய பெரிய டிஃபிகல்ட்டான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணிக்கலாம், இன்டெகிரல் கண்ட்ரோலர் வச்சு நான் டெரைவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஸோ அப்போ மெயின் விஷயமே இன்டெகிரலை பொறுத்த வரைக்கும் அதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சிஸ்டமோட டைப் அண்ட் ஆர்டர் ஆஃப் த சிஸ்டமை 1 by 1 இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேவா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா என்னோட இன்டெகிரலோட ஒர்க். ஓகே, அதே மாதிரி டெரிவேட்டிவ்க்கு நிறைய நேம் இருக்குப்பா. ஓகேங்களா? இதை வந்து உங்களுக்கு கேட்கலாம், கொஸ்டின்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதை என்ன நேம்ல சொல்லுவாங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ரேட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேர்ட் ஒன் இருக்குல்ல, டெரிவேட்டிவ் இருக்குல்ல, ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என்ன சொன்னேன், ப்ரொபோஷனலுக்கு வந்து ஆன் ஆஃப் கண்ட்ரோலருங்கிற நேம் வரும்னு சொன்னா, அதே மாதிரி டெரிவேட்டிவ்க்கு வந்து ரேட் கண்ட்ரோலரு, டாக்கோமீட்டரு, இல்லை அப்படின்னா இன்னொரு நேம் வந்து ஆன்டிசிபரேட்டரி கண்ட்ரோலர், இதெல்லாமே உங்க புக்ல இருக்கிறது தான். ஓகேவா? ஸோ டெரிவேட்டிவோட இன்னொரு நேம். ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 3 மோடு முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், கண்ட்ரோலர் பார்த்தோம், அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல்ல இது 3 ஒர்க்கிங் பிரின்சிபல். இதுல என்னென்னங்கிறது இதுதான் மெயின் விஷயம். ஓகேவா? ப்ரொபோஷனல்னா எனக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இன்டெகிரல்னா இன்டெகிரல், டெரிவேட்டிவ் ஆபரேஷனா டிஃபரன்ஷியேஷன் ஆபரேஷன். ஓகேவா? அதை டெரைவ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் ஆனது அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா, எது அதிகமா இருக்கு கம்மியா இருக்குங்கிறத பார்த்தாச்சு. ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது கண்ட்ரோலர். ஓகேவா? இப்போ கண்ட்ரோலர்ல பாத்தீங்கன்னா இந்த 3 கண்ட்ரோலர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேப்லெட் காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ரொம்ப சிம்பிள். எனக்கு பிடி கண்ட்ரோலர்ல பேண்ட்வித் அதிகமா இருக்கும். ஓகேவா? ரைஸ் டைம் வந்து எனக்கு கம்மியா இருக்கும். இதுல வந்து பிஐல வந்து எனக்கு ரைஸ் டைம் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஒட்டு மொத்தத்துல எனக்கு பாத்தீங்க அப்படின்னா டேம்பிங், கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜின் ரெண்டுமே எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கெயின் அண்ட் ஃபேஸ் மார்ஜினை இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? பிடி கண்ட்ரோலரா இருக்கட்டும், பிஐ கண்ட்ரோலரா இருக்கட்டும். ஓகேவா? சோ அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு கெயின் அண்ட் ஃபேஸ் மார்ஜின் ரெண்டுக்குமே இங்க ஜிஎம் பிஎம்ங்கிறது அதுதான் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ அப்ப கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜின் எல்லாமே எனக்கு எப்படி தான் இருக்கும் அப்படின்னா, இதோட ஒர்க்கே கான்செப்டே என்ன அப்படின்னா கெயின் அண்ட் ஃபேஸ் மார்ஜினை வந்து இம்ப்ரூவ் பண்றது தான். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம், இது எதை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னா டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். ஓகே, இந்த இடத்துல நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் வந்து உனக்கு இம்ப்ரூவ் ஆகுதுன்னா நம்ம கண்ட்ரோலர்ல என்ன பார்த்தோம் நம்ம, சோ அதே இதை இங்க கொண்டு வரணும். என்னது டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா எனக்கு இது இந்த எந்த கண்ட்ரோலர்ல வரும், சாரி கண்ட்ரோலர் அப்படிங்கிறது என்னது, காம்பன்சேட்டர். 3 விதமான காம்பன்சேட்டர் பார்த்தோம்ல. சோ அப்ப டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கும்போது எனக்கு லீடிங் காம்பன்சேட்டர் ஈக்குவலா இருக்கும். இது வந்து பிஐ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது எனக்கு லேக் காம்பன்சேட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். பிஐடிங்கிறது லீட் லேக் காம்பன்சேட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். இதே வீடியோல நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, பின்னாடி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ரீசன் என்னன்னா பிடிங்கிறது டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது. எது மாதிரி, லீடிங் காம்பன்சேட்டர் மாதிரி. லீடிங் காம்பன்சேட்டர்லயே நம்ம அதை தானே பார்த்தோம், என்ன பார்த்தோம், டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸை இம்ப்ரூவ் பண்றது அப்படின்ட்டு. ஸோ அப்போ அதனால இது டிரான்சியன்ட், இது ஸ்டெடி ஸ்டேட். ஓகேவா? இதுல எனக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும், இதுல கம்மியா இருக்கும். சிக்னல் டு குவான்டைசேஷன், சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ வந்து இதுல அதிகமா இருக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இதுல முக்கியமான விஷயம் இதெல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன். ஓகேவா? நம்ம காம்பன்சேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா
நான் என்ன சொல்லியிருப்பேன், ஸோ காம்பன்சேட்டர்ன்றது ஒரு டிவைஸ், நீங்கள் அதனால பெருசாக எதுவும் நினைக்க வேணாம், ஜஸ்ட் ஆர்சி நெட்வொர்க்கை தான் ப்ராக்டிக்கலாக அந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, கண்ட்ரோல் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா மேம்? அப்போ கண்ட்ரோலர் வந்து நீங்கள் சொல்கிறீங்க கண்ட்ரோலர் இது பண்ணுது அது பண்ணுது, இதில் நிறைய ஒர்க்கிங் மோட் இருக்குது, இதெல்லாம் பண்ணுது, ஓகே. ஆனால் ப்ராக்டிக்கலாக கண்ட்ரோலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பிடி அப்படிங்கிறது எனக்கு லோ பாஸ் ஃபில்டர் தான் பிடி கண்ட்ரோலராக ஒர்க் ஆகும். நான் என்ன சொன்னேன்னு புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா உங்களோட டெரிவேஷன்லயே ஜஸ்ட் லோ பாஸ் ஃபில்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு தெரியும், அதுலயே ஆர்சி இதெல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ லோ பாஸ் ஃபில்டர் தான் எனக்கு பிடி கண்ட்ரோலரா யூஸ் ஆகும். அதே மாதிரி பிஐ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது என்னது? பிஐ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது எனக்கு ஹை பாஸ் ஃபில்டரா ஒர்க் ஆகும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? ஏன் அப்படின்னா நம்ம என்னதான் பார்த்தாலும் பட் அந்த சிஸ்டம்ல ப்ராக்டிக்கலா என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்கும் போது எனக்கு ஜஸ்ட் ஒரு ஃபில்டரை தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? தென் அதே மாதிரி இங்க என்ன நம்ம பிஐடிக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பேண்ட் ரிஜெக்ட். கண்டிப்பா இது லோ பாஸ் இது ஹை பாஸ்னா இது கண்டிப்பா பேண்ட் பாஸா தான் இருக்கும். பேண்ட் பாஸ்ல எனக்கு பர்టిక్యులரா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பேண்ட் ரிஜெக்ட் ஃபில்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. ஓகேங்களா? சோ இந்த மூணு ஃபில்டர் தான் ஜஸ்ட் கண்ட்ரோலரா ஒர்க் ஆகும். ஓகேவா? தென் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா மேம் இங்க ஒண்ணுமே எழுதலைன்னு கேட்காங்க, ஏன்னா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணாதான் எனக்கு இங்க வரும். ஓகேவா? சோ அப்ப இது ரெண்டோட அட்வான்டேஜை இங்க கொடுத்துருப்பாங்க. பிஐடியில் வந்து அது ரெண்டோட அட்வான்டேஜை யூஸ் பண்ணிப்பாங்க. மெயின் ஒர்க்கே வந்து என்ன அப்படின்னா பிஐடியில் வந்து எனக்கு என்ன டைப்பு தென் ஆர்டர் வந்து என்னது சிஸ்டம் நான் சொன்னல ஆல்ரெடி இன்டெக்ரலோட மெயின் அட்வான்டேஜ் அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு பிஐடி கண்ட்ரோலர் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேங்களாமா? புரியுதுங்களா? அவ்வளோதான்ப்பா. ஸோ எல்லாமே ஓரளவு முடிச்சாச்சு. ஓகே, இந்த வேல்யூ வந்து வேணும்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த கேபி இஎஸ்எஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத. ஓகேவா? பர்டிகுலராக கேபி கேட்பாங்கப்பா. கேபிங்கிறது நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? கேபிங்கிறது ஜஸ்ட் வந்து கெயின் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்கே சொன்னேன்லப்பா இந்த கேபி அப்படிங்கிறது. ஓகேவா? பர்டிகுலராக ஜஸ்ட் கெயின் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொபோஷனல் சென்சிட்டிவிட்டி அப்படிம்பாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. கேபி அப்படிங்கிறது எனக்கு ப்ரொபோஷனல் சென்சிட்டிவிட்டி. இந்த வார்த்தை இருக்கும்போது ஐயோ மேம் இதை சொல்லலையே நினைக்காதீங்க. கெயின்னாலும் ப்ரொபோஷனல் சென்சிட்டிவிட்டினாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ அப்போ அதை டெஃபினேஷனாக கேட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லணும்னா ஜஸ்ட் என்ன வரும் எனக்கு அவுட்புட் கெயின் அப்படினாலே என்னது அவுட்புட் டிவைடட் பை இன்புட்டா. ஸோ அப்போ எம் ஆஃப் எஸ் டிவைடட் பை இ ஆஃப் எஸ். ஏன்னா நம்ம இங்கே எஸ் போட்டுக்கிறீங்க, எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம் எஸ் டொமைன்ல தானே டெரைவ் பண்ணுவோம். ஸோ அவுட்புட் டிவைடட் பை இன்புட் எனக்கு அவுட்புட் வந்து என்னது எம் ஆஃப் எஸ், இன்புட் வந்து எனக்கு இ ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு கேபி அப்படிங்கிறது என்னது எம் ஆஃப் எஸ் டிவைடட் பை இ ஆஃப் எஸ். சப்போஸ் டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள், தி ரேஷியோ ஆஃப் change in controller output to the change in the deviation. வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டெஃபினேஷன் வந்து என்னன்னா தி ரேஷியோ ஆஃப் கண்ட்ரோலர் அவுட்புட், அதுவும் சேஞ்ச் ஆக கண்ட்ரோலர்ல சேஞ்ச் ஆகக்கூடிய அவுட்புட் டிவைடட் பை இ ஆஃப் எஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் டீவியேஷன். டீவியேஷனா டிஃபரன்சியேஷன் கிடையாதுப்பா, டீவியேட் ஆகக்கூடியது. என்னோட கரெக்டான அவுட்புட்லேருந்து டீவியேட் ஆகி தப்பானதுக்கு போகிறது தான் டீவியேஷன். ஓகேங்களா? ஸோ இது என்னோட அவுட்புட்டோட சேஞ்சஸ் டிவைடட் பை டீவியேஷன், அவ்வளோதான். ஓகேங்களாம்மா? ஸோ ஓரளவு எல்லாமே கவர் பண்ணியாச்சு கண்ட்ரோலரில். ஸோ அதனால் இது பேஸ் பண்ணி நீங்கள் புக்கில் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.